இல்லை, மீண்டும் உங்களை சந்திப்பதில், வலைத்தளத்தின் வழியாக சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து விசுவாச குடும்பம் என்ற தலைப்பை நம்ம பார்த்து வருகிறோம். சனிக்கிழமையில் நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை தியானித்தோம். தேவன் மனிதனை படைப்பதற்கு முன்பு சகலத்தையும் படைத்து முடித்து விட்டார். அது எதை காட்டுகிறது என்றால், மனிதனுக்காக சகலத்தையும் படைத்ததை போல நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவர் படைக்கும் போது இறுதியா மனிதனை படைத்தார். மனிதனை படைக்கும் போது வார்த்தையால படைக்காம, மனிதனை படைக்கும் போது அதற்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு செயலை அதை நம்ம செய்யறத பார்க்கிறோம். அவர் சிந்தையில மனிதனை படைக்கும் போது ஒரு திட்டம் இருந்தது. நான் ஏற்கனவே நம்ம பார்த்தது போல அந்த அந்த வசனத்துல 26ஆம் வசனம் மனிதனை படைப்பதற்கான ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டம் என்ன அப்படின்னா, தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக. மனிதன் அப்படிங்கிற ஒரு 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 அத ஒரு அந்த வார்த்தை எனக்கு சரியா வரல. மனிதன் என்ற உயிரை, அதாவது தூதர் அல்லாத ஒருவரை உருவாக்க ஆண்டவர் விரும்பினார். அந்த தூதனுக்கு சற்று சிறியவனாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா தூதர்கள் படைக்கப்பட்டார். அவர்கள் படைக்கப்பட்ட நாளிலே அவர்கள் எப்படி சிருஷ்டிப்ப படைச்சாரோ அப்படி படைத்தார். அவைகள் பணிவிடையின் ஆவிகள். ஆனால் மனிதன் அப்படி கிடையாது. மனிதனை அவர் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட மனிதனை படைத்தார். அந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது, அவர்கள் பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும், ஆகாயத்து பறவைகள், கடலில் உள்ள மச்சங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள ஆளுகை உடையவராக. மற்ற எந்த உயிரினத்துக்கும் அப்படி அவர் சொல்லலை. ஆளுகை என்பது யாருக்கும் கொடுக்கப்படலை. மனிதனுக்கு அந்த ஆளுகையை கொடுத்தார். ஏன் கொடுத்தாருன்னா, மனிதனில் அவருடைய ஜீவன் இருக்கு. இந்த உலகத்துல நான் பார்க்கிற எல்லா படைப்புகளும் வார்த்தையால் படைக்கப்பட்டது. அவருடைய வார்த்தையை அனுப்பி அவைகளை படைத்தார். ஆனா மனிதனை தம்முடைய கையினால, தம்முடைய சிந்தையினால, தம்முடைய ஜீவனால படைத்தார். இந்த மூன்றையும் நம்ம அதுல பார்க்கிறோம். இப்போ பாருங்க, இந்த 27ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் மனிதனை படைக்கும் போது எப்படி படைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருந்தார். அதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதுனா, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். பாருங்க, தம்முடைய சாயலாக, தேவ சாயலாக. இங்க ஆண்டவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அந்த 6 ஸ்பாவங்களை நம்ம பார்த்தோம். பரிசுத்தம், நீதி, அன்பு, சுவாதீனம், அப்புறம் சுவாதீனம் உள்ளவனா, ஆரோக்கியம் உள்ளவனா, அப்புறம் மரணம் இல்லாதவனா மனிதனை படைத்தார். ஆதாம் என்றால் பரிசுத்தமான ஆதாம், நீதியுள்ள ஆதாம், அன்புள்ள ஆதாம், சுவாதீனமான ஆதாம், ஆரோக்கியமான ஆதாம், மரணம் இல்லாத ஆதாம். இப்படிதான் மனிதனை படைத்தார். மனிதனை முதல்ல ஆதாம படைக்கும் போது 100%, 100% தமது சாயலாக, தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாக, தேவ சாயலாக சிருஷ்டித்தார். அப்படி சிருஷ்டிக்கும் போது அவர் மனதில் என்ன இருந்ததுன்னா, அவர்களை ஆணும் பெண்ணுமா சிருஷ்டித்தார். அந்த 26ஆம் வசனம் மனிதன்கிற சொல்லும் போது மனுஷனை ஒருமையில சொல்றாரு. 27ஆம் வசனத்துல சொல்லும் போது அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அப்போ மனிதன் என்றால் ஆணு பெண்ணு சேர்ந்ததுதான் மனிதன். ஆணு பெண்ணு முதல்ல கர்த்தர் மனிதனை படைக்கும் போது 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இருந்து
23ஆம் வசனம் வரைக்கும் மனிதனுடைய படைப்பை வேதம் விவரிக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அந்த 7ஆம் வசனத்திலிருந்து அதை பற்றி வேதம் விவரிக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா முதல்ல ஆண்டவர் ஆதாம படைக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அப்போ சில காலம் ஆதாம் தனிமையா இருக்கிறான், அவனுக்கு ஏற்ற துணை இல்லை அப்படின்னு சொல்றாரு அந்த 18ஆம் வசனத்துல. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன். துணை, கம்பானியன், உறுதுணையாளர், உற்ற துணை. அப்ப மனுஷன் தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? மனிதன் தனிமையா இருக்கக்கூடாது, மனிதனுக்கு ஒரு துணை வேண்டும். மனிதனை படைத்த பிறகு, ஆதாம படைத்த பிறகு சில காலம், அது எவ்வளவு காலம் நமக்கு தெரியல, வேதம் அதை பற்றி சொல்லல. ஆனா ஏவாளை படைப்பதற்கு அதாவது ஆதாமிலிருந்து ஏவாளை படைப்பதற்கு சில காலம் எடுத்துக்கொண்டார். அங்க அப்படி அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது 7ஆம் வசனத்துல தேவனாகிய கர்த்தர் மனிதனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். இப்போ அவன் அவனை உண்டாக்கி, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனிதனை அதிலே வைத்தார். நம்ம ஏற்கனவே எசேக்கியேல் 28ல அந்த தோட்டத்தில் யார் இருந்தான்னு நம்ம பார்க்குறோம். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்போ பாருங்க, ஆதாம முதல்ல உருவாக்கினார். அதற்கு பிறகு பாருங்க, அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டுதான் ஏவாளை உருவாக்கினார். ஆனா ஆண்டவருடைய திட்டத்துல ஏவாள் இருக்கிறார். அது 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்துல, 27ஆம் வசனத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கு. மனிதன் என்றால் அவர்களை படைக்கும் போது ஆணும் பெண்ணுமா படைக்கணும் அப்படிங்கிற திட்டம் அவருடைய மனதில் இருக்கு. அந்த செயல் வடிவத்தில் அதை கொண்டு வருகிறார். மனிதனை படைக்கும் போது நீங்க இன்னொரு காரியம் பாருங்க, மனிதனை படைக்கும் போது வார்த்தையால படைக்கல. இப்ப என்ன பண்றாருன்னா, மனிதனை மண்ணிலிருந்து படைக்கிறார். அப்போ சரீரம், உடல் மண்ணு. இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, ஆயினால மண்ணுக்கு போயிடும். இப்ப பாருங்க, மனிதன் என்பவன் தேவ சாயலாக, தேவ ரூபமாக, தமது சாயலாக, தேவ சாயலாக, 2 வார்த்தை அங்க பயன்படுத்துறார். தமது சாயலாக, தேவ சாயலாகவே படைத்தார். அப்போ மனிதன் என்கிறவன் மண்ணு கிடையாது. மண்ணு ஒரு பாண்டம் தான், ஒரு வீடு தான். நம்முடைய சரீரம் ஒரு வீடு. ஆண்டவரே சொல்றாரு, உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம்னு சொல்றாரு. மனிதனுடைய சரீரம் ஒரு வீடு. இந்த சரீரத்தை வச்சு, சரீரத்தை அந்த மண்ணனால மனிதனை படைத்து, இப்ப அந்த மனிதனுடைய நாசியில், அந்த மண்ணுல, உயிரற்ற மண்ணுல அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினாரு. அப்போ நமக்குள்ள இருக்கிற ஜீவ சுவாசம் தேவனிடத்திலிருந்து வந்தது. அது தேவனுடைய சுவாசம், தேவனுடைய ஜீவன். அந்த ஜீவனுக்குள்ள அவருடைய சாயல் இருக்குது, அவருடைய ரூபம் இருக்குது. பிரியமானவர்கள, நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் மண்ணுக்குரியது, நம்முடைய சுவாசம் மட்டும் விண்ணுக்குரியது, நம்முடைய ஜீவன் மட்டும் விண்ணுக்குரியது. இந்த ஜீவனை அழிக்கவே முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜீவன் ஆதாம் 100% படைக்கப்பட்டான். இப்போ ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு துணையை உண்டாக்கணும்னு அவனுடைய விலா எலும்பை எடுத்து அவளுக்கு ஒரு துணையை உண்டாக்கினார். அப்போ
ஆதாமுல இருக்கிற அந்த ஜீவன் தேவன் ரெண்டா பிரிச்சு இந்த ஆதாமுக்கு ஏற்ற துணையா ஏவாளை உண்டாக்கினார். அப்ப பெண் என்பவள் ஆணுக்குள்ள இருந்து வந்தவள். ஆதாம் உருவாக்கப்பட்ட பிறகு ஆதாமில் இருந்து அவனுடைய சொந்த சரீரத்திலிருந்து அந்த எலும்பிலிருந்து அந்த எலும்புக்குள்ள இருக்கிற ஜீவனிலிருந்து ஏவாளை கர்த்தர் உருவாக்கினார். இன்னைக்கு பாருங்க, பிள்ளைகள் பிறக்கிறாங்க, ஆணும் பெண்ணும் இணைஞ்சு பிள்ளைகளை பெறுறாங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளையிலையும் ஆதாமுக்குள்ள இருக்கிற ஜீவன் இருக்கு, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட உடல் இருக்கு, நாசியில ஜீவ சுவாசம் இருக்கு. இந்த ரெண்டையும் இணைச்ச உடனே பாருங்க ஆத்துமா உருவாயிட்டு. ஏசாயா 57 அதிகாரத்துல 57 அதிகாரம் பாருங்க, 57 அதிகாரம் 16 வசனம், 57:16. யாராவது ஒருத்தர் வாசிங்களேன், யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். 57:16. நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றென்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை, ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாவும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. இங்க சரீரத்தை பத்தி சொல்லல, ஆவி, என் ஆவி. மனிதனோட நான் என்னைக்கும் போராட மாட்டேன்னு சொல்றார். மனிதனோட நான் என்னைக்கும் போராட மாட்டேன். ஏன்னா என்னுடைய ஆவியோட நான் போராட முடியுமா? அவர் சொல்றாரு, என்னுடைய ஆவியோட நான் போராட முடியுமா? நான் உண்டு, அதாவது ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின. அப்போ ஆவி தேவனுடையது, தேவனுடைய ஆவி. இந்த ஆவிய சரீரத்துல ஊதுன உடனே, அந்த 2 அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா 7 வசனம், தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். அப்போ தேவன் தந்த ஆவி அது விண்ணிலிருந்து வந்தது, அது மண்ணுக்குரியது இல்லை. நம்முடைய சரீரமாகிய மண்பாண்டத்துல வாசமாய் இருக்கிற தேவனுடைய ஆவி, அதுதான் ஜீவ சுவாசம். அந்த ஜீவ சுவாசம் பாருங்க, இப்ப நமக்கு உயிரோட்டம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு? நாசியில சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கு. காற்றுல ஆக்சிஜன் இருக்கு. அந்த ஆக்சிஜன் நுரையீரலுக்குள்ள போகுது. நுரையீரலுக்குள்ள வருகிற ரத்தம் அந்த ஆக்சிஜன், அந்த ஆற்றலை எடுத்துருது. அந்த ஆற்றல் எல்லா செல்களுக்குள்ளேயும் போய் அங்க இருக்கிற உணவை உடைச்சு சக்தியை கொடுக்குது. அப்படி சக்தி வெளிப்படுறதுனாலதான் இருதயம் இயங்குது, நுரையீரல் இயங்குது, நம்ம கண்ணு பார்க்குது, கை செய்யுது, வேலை செய்யுது, கால்கள் வேலை செய்யுது. அப்போ சுவாசம் நின்றுட்டுனா உயிர், உடல்ல உள்ள எல்லா இயக்கமும் நின்றும். அப்ப நாசி வழியா செல்லுகிற ஆதியில ஏதேனில மனிதனை படைக்கும் போது கர்த்தர் மண்ணிலிருந்து உருவாக்கி அவனுடைய நாசியில தமது சுவாசத்தை ஊதினார். அது தேவன் தந்த ஆவி, தேவன் தந்த காற்று, அது ஜீவன். அந்த ஜீவனை தான் மனிதனுக்கு கொடுத்தார். ஒரே ஒரு ஜீவன், அந்த ஜீவனை மனிதனுக்கு கொடுத்தார். அவரிடத்துல ஆவி பரிபூர்ணமா இருந்தது. ஆனா அவர் ஒரு ஆவியை தான் எடுத்து பயன்படுத்தினார். அந்த ஒரு ஆவிய மனிதனுக்கு கொடுத்தார். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நமக்குள்ளே இருக்கிற ஆவி, நமக்குள்ளே இருக்கிற ஜீவன் தேவனுக்குரியது. ஆண்டவர் நமக்கு அதை கிருபையா கொடுத்திருக்காரு எல்லா மனிதருக்கும். அந்த ஜீவனை அழிப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நீங்க சரீரத்தை தவறா பயன்படுத்த எந்த மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது.
சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாங்க, அங்க தேவனுடைய ஆலயம் என்று நம்ம வந்து வாசிக்கிறோம். சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அதை கெடுப்பேன், அவனை கெடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். சரீரத்தை கெடுத்தா நான் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே 19ஆம் வசனத்துல சொல்றாரு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. பிரியமானவர்களே, நீங்க பாத்தீங்கன்னா இந்த 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை பாருங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இப்போ தேவன் ஆதியில மனிதனை படைக்கும் போது தம்முடைய சாயலாக தேவ சாயலாக படைத்தாருன்னு நம்ம பார்க்கிறோம். ஆணும் பெண்ணுமாக படைத்தாருன்னு பார்க்கிறோம். அப்போ ஆதாம படைக்கும் போது மண்ணினால சரீரத்தை உருவாக்கி அவனை வந்து எல்லா உயிரினங்களையும் போல, எல்லா உயிரினத்துக்கும் எப்படி இருக்கும், தலை, மார்பு, வயிறு, கால், கைகள், அப்படிதான் இருக்கும். நீங்க எந்த உயிரினத்தை எடுத்து பாருங்க, ஒரு பூரான எடுத்து பாருங்க, அதுக்கு தலை இருக்கும், மார்பு இருக்கும், அதாவது வயிறு இருக்கும், அதுக்கப்புறம் கால்கள் இருக்கும். அது தரையோட ஊந்துட்டு போகும். பன்றி எடுத்துக்கங்க, தலை, மார்பு, வயிறு, கால்கள், அதுவும் பூமியை பார்த்து தான் போகும். ஒரு மாட்டை எடுத்துக்கங்க, தலை, மார்பு, வயிறு, கால்கள், பூமியை பார்த்து இருக்கும். ஆனா மனிதனை மாத்திரம் செங்குத்தா வானத்தை பார்க்கிற மாதிரி படைச்சார். குரங்குகள் முத கொண்டு பூமியை தான் பெரும்பாலான நேரம் பார்க்கும். ஆனா மனிதன் மாத்திரம் செங்குத்தா இருக்கிறான். அப்போ எல்லா உயிரினங்களையும் தலை, மார்பு, வயிறு, கால்னு படைச்சாரு. ஆனா அது பூமியை பார்த்துட்டு இருக்கு. ஆனா மனிதனை மாத்திரம் படைக்கும் போது தலை, மார்பு, வயிறு, கால்கள், கைகள் என்று படைச்சு செங்குத்தா வானத்தை அண்ணாந்து பார்க்க ஆண்டவர் படைத்தார். கரங்களை வானத்தை நோக்கி உயர்த்த நமக்கு மட்டும்தான் முடியும், வேற யாருக்கும் எந்த உயிரினத்துக்கும் முடியாது. பிரியமானவர்ல, இப்படி மனிதனை, இப்ப நம்ம மனுஷனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, மனிதனை மாதிரி ஒரு உருவம் அதான் கடவுள் அப்படின்னு நினைக்கிறான். இல்ல, கடவுள் சர்வ வல்லவர் வந்து ஆவியா இருக்கிறார். அவருடைய சுவாசம், அவருடைய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுல தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் இருக்கிறது. தேவனுடைய சாயல் என்ன, அவர் பரிசுத்தர், நீதி உள்ளவர், அவர் அன்பானவர். அவருடைய ரூபம் என்ன, அவர் ஆரோக்கியமானவர், அவர் வந்து மரணம் இல்லாதவர், சுவாதீனமானவர். இந்த 6 சுபாவங்களை மனிதனுக்கு கொடுத்து தம்மை போல தமது சாயலாக அவர் உருவாக்கினார். அப்ப நாசியில சுவாசத்தை ஊதின உடனே மனிதனுக்குள்ள ஆத்துமா உருவாயிற்று. அங்க 57 ஏசாயா 57ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம், என் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாவும் சோர்ந்து போகுமே. அப்போ ஆத்துமாவை எப்படி ஆண்டவர் உருவாக்குறாரு, நாசியில சுவாசத்தை ஊதின உடனே மனிதன் ஜீவ ஆத்துமாவானான். அந்த தேவனுடைய ஆவி நாசியில ஊதின உடனே இந்த தேவ ஆவியும் இந்த சரீரமும் உயிர் பெற்ற உடனே, இணைஞ்ச உடனே, அதாவது தேவனுடைய ஆவியும் மண்ணான சரீரமும் இணைஞ்ச உடனே ரெண்டையும் ஆளுகை செய்யும்படி, ரெண்டுக்கும் மத்தியஸ்தராக தேவன் ஆத்துமாவை கொடுத்தார்.
இப்ப நீங்க 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இந்த வசனத்துல நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனும் தேவ சாயலாக தேவ ரூபமாக இருக்கிறான் என்பதற்கு இங்க நீங்க பாத்தீங்கன்னா, சமாதானத்தின் தேவன் 23ஆம் வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ ஆதியில ஆதாமுக்கு ஆண்டவர் ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆவி அது ஏற்கனவே தேவனிடத்தில் இருந்தது. அது எப்படி தேவனிடத்தில் இருந்தது? அது துவக்கம் இல்லாமல், அது மரணம் இல்லாமல், அது பரிசுத்தமா, நேதியா, அன்பா, சுவாதீனமா, பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமா, இன்னும் மரணம் இல்லாததா அது இருந்தது. தேவனுடைய ஆவி எப்போது தோன்றினது நமக்கு தெரியாது. நமக்கு கொடுக்கும்போது சரீரத்தை மண்ணிலிருந்து உருவாக்கி அதை கொடுத்தார். அப்படி கொடுக்கும்போது அந்த ஆவி மனிதனுடைய சரீரத்தில் இறங்கின உடனே அந்த இறங்கின உடனே இந்த உடல் உயிர் பெற்றது. உடனடியா உள்ள ஆத்துமா உருவாயிற்று. அப்போ எப்படி சர்வ வல்லவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரோ அதே மாதிரி மனிதனையும் திருத்துவமா படைச்சார். ஆவி ஆத்மா சரீரம். நம்ம பார்க்கிற சரீரத்தை மட்டும்தான் நமக்கு தெரியுது. நமக்குள்ள இருக்கிற ஜீவனாகிய அவருடைய ஆவி, அந்த ஆவி உண்டான உடனே நமக்கு உள்ளே இயங்குகிற அந்த ஆத்துமா நமக்கு தெரியாது. அப்போ மனிதனை ஆவி ஆத்துமா சரீரம் இப்படி ஆண்டவர் படைத்தார். இப்போ கர்த்தர் சர்வ வல்லவர் மனிதனை பார்க்கும்போது எப்படி பார்ப்பார்னா, முதல்ல ஆவியை பார்ப்பார், அப்புறம் ஆவியும் சரீரமும் இணைஞ்சதுனால ஆத்மாவை பார்ப்பாரு, மூன்றாவது தான் சரீரத்தை பார்ப்பார். அவருடைய கண்ணோட்டம் ஆவி ஆத்மா சரீரம். மனிதனுடைய கண்ணோட்டம் சரீரம் ஆத்மா ஆவி. சரீரத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸு, ஆத்மாவுக்கு குறைஞ்சது, அப்புறம் ஆவிக்கு ரொம்ப குறைஞ்சது. அதை பத்தி கவலையே படுறதில்லை. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நம்முடைய கண்ணோட்டம் தேவ கண்ணோட்டமா மாறணும். நம்மை குறித்து, நம்முடைய சரீரத்தை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து நம்முடைய கண்ணோட்டம் தேவ கண்ணோட்டமா மாறணும். உலக கண்ணோட்டமா பார்க்க கூடாது. மனுஷன் வாழ்நாளெல்லாம் உழைக்கிறான், சுகத்துக்காக உழைக்கிறான், சரீர சுகத்துக்காக உழைக்கிறான். 24 மணி நேரமும் வேலை செய்ய வாய்ப்பு இருக்கும்னா 24 மணி நேரமும் வேலை செய்வான். எவ்வளவு பணத்தை சேர்க்கணுமோ அவ்வளவு பணத்தை சேர்ப்பான். வேதம் சொல்லுகிறது, கடற்கரை மணலை போல பணத்தை சேர்க்கிறான், புழுதியை போல வஸ்திரத்தை சேர்க்கிறான் அப்படின்னு சொல்லுது. உலகத்துல பணம் தான் பெருசு, பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான். தேவன் அப்படி பார்க்கறது இல்ல. அவர் அழியாத ஜீவனையும் அந்த ஜீவனாலே உருவான ஆத்துமாவையும் அவர் மீட்டுக் கொள்ளுகிற தேவன். இந்த காலை வேளையில நம்முடைய கண்ணோட்டம் மாறணும். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம்முடைய ஜீவன் நித்திய பிதாவினிடத்திலிருந்து வந்தது. அது நித்தியமா வாழப்போகுது. இதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இப்ப நம்முடைய ஜீவனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு, அது எங்க இருந்து வந்தது? பிதாவினிடத்திலிருந்து வந்தது. அது எப்படிப்பட்டது? அது அழியாதது. அது என்ன நமக்கு கொடுக்குது? தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் நமக்கு கொடுக்குது. அது வாழுகிற இடம் எது? நம்முடைய சரீரம். இந்த சரீரம் ஆண்டவர் அவரே உண்டாக்குனது. இந்த சரீரத்துல இருக்கிற வெளி உறுப்புகளை விட உள்ளுறுப்புகள் ரொம்ப முக்கியமானது. இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், இறப்பையே, நம்முடைய உணவு சேகரிக்கிற அந்த மண்டலம்,
கண்ணு, காது, மூக்கு, நாக்கு. நாக்குல பாருங்க எல்லா வகையான சுவையும் அறிகிற சுவை அந்த மொட்டுக்கள் அங்க இருக்கு. நாக்குல சுவை மொட்டுக்கள் இருக்கு. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு சுவை. முனி நாக்குல இனிப்பு இருக்குது, அடி நாக்குல கசப்பு இருக்குது. அடி நாக்குல துவர்ப்பு, கார்ப்பு, அந்த அறுசுவையும் நாவினுடைய அந்த மேலாட்டத்தில் இருக்குது. நாவு நமக்கு சுவையை மட்டுமல்ல, நாவு சொல்லையும் உருவாக்கி கொடுக்குது, வார்த்தையை உருவாக்கி கொடுக்குது. எந்த உயிரினமும் பேசாது, ஆனா தேவனை போல மனிதனும் பேசுவான், தேவனை போல மனிதன் சிந்திப்பான், தேவனை போல மனிதனும் படைக்கிறான், உருவாக்குகிறான். இந்த மனிதனுக்கு அழிவு கிடையாது. இவனை படைக்கும் போது, ஆதாம படைக்கும் போது அவர் தமது சாயலாக தமது ரூபமாக படைத்தார். அவனை அவ்வளவு நேசித்தார். ஏன்னா நல்ல நேசித்த தூதனுடைய இடத்துலதான் ஆண்டவர் இந்த மனிதனை ஏதேன்ல கொண்டு வந்து வைத்தார். ஏதேன் ஒரு மகிமையான இடம். அதை பின்பு ஏதேன்ல இருந்து மனிதன் துரத்தப்பட்ட பின்பு அது சுடரொளி பட்டயத்தால் பாதுகாக்கப்படுகிறது. அதுதான் பரதீசின்னு சொல்லப்படுகிறது. இப்போ பரலோகத்தில் போயிடுச்சு. அது பரலோகத்தில் இருக்கு. பூமியில அந்த ஏதேன் கிடையாது, பரதீசி என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த காலை வேளையில இப்போ பாருங்க, மனிதனை படைத்தாரு. மனுஷிய படைப்பதற்கும் இடையில ஒரு காலத்தை கொடுத்திருந்தார். ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்துல அவன் தனிமையா இருந்தான், மிருகங்களோட வாழ்ந்தான். இப்ப பார்த்தாரு, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை. அவர் மைண்ட்ல பெண்ணு ஏற்ற துணை அப்படின்னா ஆணும் பெண்ணுக்கு ஏற்ற துணை, அவ்வளவுதான். சில விஷயங்களை வேதம் பேசாது, அது அண்டர்ஸ்டுட். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப தேவனை புரிந்து கொள்வது எப்படி? அவர் ஆவியா இருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. அவர் எங்கும் நிரம்பி இருக்கிறாருன்னு சொல்லுது. அவர் ஞானம் உள்ளவர்னு சொல்லுது. அவர் தான் நியாயாதிபதின்னு சொல்லுது. அவர் தான் மரணத்தை ஜெயித்தவர்னு சொல்லுது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி மனிதனும் மனைவி அதாவது ஆதாமுக்கு ஏவாள் ஏற்ற துணை, ஏவாளுக்கு ஆதாம் ஏற்ற துணை. இந்த துணையை யார் கொடுத்தா? சர்வ வல்லவரே கொடுத்தாரு. இது ஏதோ மனுஷனா திட்டம் பண்ணதில்லை. ஒரு பெண்ணு எனக்கு மனைவி ஆகணும், எனக்கு வாழ்க்கை துணையாகணும் அப்படின்னு மனுஷன் திட்டம் பண்ணதில்லை. அதை கர்த்தரே திட்டம் பண்றாரு. எப்படி திட்டம் பண்றாரு? மனுஷன் தனிமையா இருக்கக்கூடாது, அந்த தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படிங்கிற வார்த்தை. அந்த தனிமையா இருப்பது ஒரு ஆணோட சேர்ந்து இருப்பதை பத்தி பேசல. ஒரு மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணை அப்படின்னா அவனுடைய சரிபாதி. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சரிபாதியை ஆண்டவர் உருவாக்குறாரு. எப்படி உருவாக்குறாரு? இந்த ஆதாமினுடைய உடல்ல இருந்தே சரிபாதியா ஏவாளை உருவாக்குறாரு. அது ஆதியில நடந்தது. அது அவருடைய திட்டம், அவருடைய செயல். அதை நம்ம மீறவே முடியாது. இயற்கையை மீற முடியுமா? முடியாது. பிரியமானவர்களே, பெண்கள் என்பவர்கள் தேவ சாயலிலே, தேவ ரூபத்தில் உருவாக்கப்பட்டவர்கள், ஆணுக்கு இணையாக உருவாக்கப்பட்டவர்கள். இன்னும் சொல்ல போனா ஆணை ரெண்டா உடைச்சு பெண்ணை உருவாக்கினார். அப்போ ஆண் 100% இருந்தா 50 மாறினா, பெண்ணு 50% உருவாக்கப்பட்டு கொண்டு விட்டார். பெண்ணை 100% உருவாக்கல. ஆணுக்கு பெண் அடிமை கிடையாது. ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம். இருவரும் சமமாக, சமபலத்தோடு சமமான வேலைகளை செய்யும்படி, ஒருவரில் ஒருவர் பொருந்தி 100% மாறும்படி ஆண்டவர் உருவாக்கினார். இப்போ ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கின பிறகுதான் திருமண உறவை ஏற்படுத்தினார். திருமண உறவு அவர் எப்படி செய்தார்னு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்துல தேவன் தந்த அழிவில்லாத ஜீவன், நித்தியமான ஜீவன் வாழுகிறது. இந்த ஜீவன்ல தேவனுடைய சாயல் இருக்குது.
ரூபம் இருக்குது. இந்த 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 ஜீவனை மீட்டெடுக்கவே கிறிஸ்து வந்தார். மனிதன் பாவசயத்தில் விழுந்த பிறகு மனிதன் அப்படியே விட்டுவிடக்கூடாது என்று சொல்லிதான் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தார். அதில் தான் விசுவாச குடும்பம் இருக்கிறது. பிரியமானவர்களே, தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். கணவன் மனைவி என்பவர்கள் தேவனுடைய சாயலாக இருக்கிறோம். தேவனே அதை உருவாக்கினார். திருமண உறவு தேவனால் உருவானது. ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர். இந்த காலை வேளையில உடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தை எங்களை ஊன்ற கட்டட்டும். உடைய பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.